என்ன கார்த்திக் பண்றது? உங்க அப்பா எதை பண்ணாலும் எடுத்தேன் கவித்தேன் இப்படிதான் பண்றாரு. அனிதாவுக்கு உடனே வீடு வாங்கி கொடுத்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன செய்யறதுன்னே புரியல. என் கவலை என்னன்னா, அனிதாவுக்கு மட்டும் செஞ்சா ஸ்வாதிக்கும் செஞ்சாகணும். அவ எதுவும் பேச மாட்டானாலும் கற்பகம் அத்தை ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு தோணுது. நீங்க எல்லாம் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அப்பா அவரை பத்தி நினைக்கிறாரு, அனிதாவை பத்தி நினைக்கிறாரு. நீங்க சுவாதியை பத்தி நினைக்கிறீங்க. யாராவது அர்ஜுனை பத்தி நினைக்கிறீங்களா? அர்ஜுன் இந்த வீட்டை வாங்கிக்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாமா. சந்தோஷமா கொடுத்தாலே வாங்கிக்க மாட்டான். பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா அவன் கண்டிப்பா வாங்கிக்க மாட்டாமா. அப்பா எல்லாருமே நம்மள மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அர்ஜுன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் அடங்கிதாமா போகணும். கார்த்திக், அப்பா கிட்ட உன்னால பேச முடியலன்னா அண்ணி விட்டு சொல்லி பாரு. இந்த விஷயத்துல உங்க அப்பா யார் பேச்சையும் கேட்க மாட்டார் போல இருக்கே. பாசத்தை காட்டுறதா இருந்தாலும் பரபரப்பா காட்டுறதா இருந்தாலும் உங்க அப்பா உச்சத்திலே தான் இருக்காரு. எல்லாருக்கும் நடுவுல நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அத்தை, நீங்க வேணா அனிதாவை தனியா கூப்பிட்டு பேசி பாருங்க. இதுல எந்த பிரச்சனையும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு நல்ல புருஷனுக்காக ஒரு பொண்ணு எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம். இல்லம்மா, நாம தலையிட்டு பேசினா அனிதா நம்ம மேலேயே கோச்சுக்குவா. கோவத்திலையும் குணத்திலையும் அவ அவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. சரிம்மா, அனிதாக்கு செஞ்சா சுவாதிக்கும் செய்யணும்ல. தேவையில்லாதப்ப எது செஞ்சாலும் அது நல்லா இருக்காதுல்ல. ஏங்க, நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அர்ஜுனே இதை சரி பண்ணிடுவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சனை இதோட விட்டுருவோம். என்ன வீடு இது? ரெடியாறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது, ஒரு ஹேர் ட்ரையர் கிடையாது. எப்படி வேர்க்குது? ஒரு ஏசி கூட கிடையாது. என்ன கண்ணு புலம்புறியா? எனக்கு தெரியும். உன் மாமியார் வீட்டு கண்ணாடியில மூஞ்சி முழுக்க தெரியாத, தவணை முறையில தான் தெரியும். மூக்கு தெரிஞ்சா நெத்தி தெரியாது, நெத்தி தெரிஞ்சா தலை வகுடு தெரியாது. பாவம், நீ எப்படிதான் இந்த வீட்டுல குப்பை கொட்ட போறியோ? சரி சரி, பார்த்து தலையில பூ வச்சுக்க. சரியா பின்ன குத்து. சரியா தான் பார்த்து வச்சுட்ட. லட்சுமி, உன் மருமக என்ன ஒரேடியா புலம்பிட்டு இருக்கா? இந்த வீட்டுல டைனிங் டேபிள் இல்ல, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லன்னு ஒரே குறைப்பட்டு இருக்கா. ஆமா, யாருக்கு காப்பி? அவருக்கும் அனிதாவுக்கும் தான். லட்சுமி, நீ அனிதாக்கு மாமியாரா இல்ல வேலைக்காரியான்னு எனக்கு புரியல. இத பாரு, பாம்பா இருந்தா செத்தவனா இருந்தாலும் சீறிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா பாம்பை கூட புழுவத்தான் மதிப்பாங்க. உங்களுக்கு மருமக வருவாள்ல, அவகிட்ட அப்படி நடந்துக்கங்க. காபி சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம். அப்புறமா பூஸ்ட் கொடு. இத உன் மருமகளுக்கு கொண்டு கொடு. என்னங்க காஃபியா? அனிதா, அத்தை. அனிதா, காஃபி எடுத்துக்கமா. Thank you. அத்தை, காஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுவரை மாமியார் மெச்சிய மருமகளை தான் பார்த்திருக்கேன். இப்பதான் மருமகள் மெச்சிய மாமியார பாக்குறேன். அனிதா, பாலா. அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க மாமா, உட்காருப்பா. சம்பந்தி, நான் தான் ஆண்டாளு. தெரியுமே, நிறைய சொல்லிருக்கேன். என்ன சொன்னாங்க? அது உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆண்டாளம்மா, நீங்க நிஜமாவே பெரிய ஆள் தான். எங்க மாமாவே சிரிக்க வச்சிட்டீங்களே. அம்மா, அர்ஜுனுங்க ஃபேக்டரிக்கு போயிருக்கான் மாமா. அப்படியா?
அவனும் இருந்தா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீங்களாம் பாருங்களேன். இதுல போட்டோஸ் எல்லாம் இருக்கு, வீட்டு போட்டோஸ். இந்த வீடுகள்ல எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு மாமா இதெல்லாம் காட்டுறீங்க? வீடு வாங்குறதுக்கு தான். யாருக்கு? வேற யாருக்கு? அனிதாவுக்கு தான். அப்பா சோ ஸ்வீட். Thank you பா. இவ்வளவு பெரிய வீடு இருக்கப்ப இன்னொரு வீடு எதுக்குமா? என்னப்பா நீங்க புரியாத ஆளா இருக்கீங்க. தன் பொண்ணு இருக்கிற வீடு பழசா இருக்குது, அது அவருக்கு பிடிக்கல, புதுசா வீடு வாங்கி தரேங்கிறாரு. அப்புறம் என்ன, ஒரு புது வீடு ஓகே பண்ண வேண்டியதானே? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு மாமா இந்த திடீர் ஏற்பாடு? உங்ககிட்ட என்னப்பா ஒளி வர வேண்டியிருக்குது? பிராங்காவே சொல்றேனே, இது பாருங்க, இது பூர்வீக சொத்தான் இல்லைங்கள. இருந்தாலும் ஒரு மாடர்ன் ஹவுஸ்ல இருக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் குறைச்சலா இருக்குல்ல. உங்க எல்லாருக்குமே அசௌகரியம் தானே இல்ல? அதுவும் தவிர இந்த வீடு அர்ஜுன் ஃபேக்டரியில இருந்து ரொம்ப தள்ளி இருக்குது. போறதுக்கு வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறான்ல, டிலே ஆகிட்டு இருக்குது. இந்த ஹவுசஸ் எல்லாம் அந்த ஃபேக்டரியோட ப்ராக்சிமிட்டிலேயே பார்த்தேன், எல்லாம் பக்கத்தில் இருக்குது. போறதுக்கு வரதுக்கெல்லாம் ஈஸி. மத்தியானம் சாப்பாட்டு கூட வந்துடலாம். இதுல ஒன்று சீக்கிரம் சூஸ் பண்ணுங்க, அன்னைக்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். அப்பா உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடை ஓகே பண்ணுங்கப்பா. அவர் வரதுக்கு லேட் ஆகும். அனிதா அவசரப்படாதம்மா, எதுக்கும் புருஷன் வந்துட்டோம். ஆமா அண்ணே, அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நாங்களா எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. இதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீன்னு எனக்கு புரியலையே. உங்களுக்கு ஒரு சொத்து சேர போகுது, சந்தோஷப்படுவீங்களா? சரி, உங்க திருப்திக்கு அர்ஜுனை கன்சல்ட் பண்ணுறா பண்ணுங்க. கேட்டுட்டு அவன் அபிப்பிராயத்தை ஃபோன் பண்ணுங்களேன். நீங்க ஓகே பண்ற வீடு அன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி சீக்கிரமே கிரகப்பிரவேசம் வச்சிருவோம். எதுக்கும் அர்ஜுன் வந்துட்டோம், அவனையும் ஒரு வாரத்தை கலந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். நல்லது, அப்போ நான் கிளம்புறேன். அனிதா அவசரமே இல்லை, சாவகாசமா உட்காந்து பாரு. உனக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அதான் வாங்கலாம். மட்டுமா வரேம்மா? சரி, ஓகே. சம்பந்தி போயிட்டு வாங்க. அடாடா, உங்ககிட்ட சொல்லிக்க மறந்துட்டேன். அதனால பரவாயில்ல, விஐபிங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. இவங்கள பாரு. ஓகே பாலா, நான் வரேன். அர்ஜுன் வந்ததும் கேட்டேன் ஒப்பீனியன் சொல்லு. நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. அர்ஜுன் வந்து என்ன குதி குதிக்க போறாங்க? லட்சுமி, எனக்கு என்னமோ இது நல்லதா படல. தலைகீழ நின்னாலும் அர்ஜுன் இதுக்கு ஒத்துக்க போறது இல்ல. உன் மருமக முருங்கை மரத்துல ஏற போறா, கவனிச்சுக்க. நீங்க சும்மா இருங்க, நானே கலங்கி போயிருக்கேன். நீங்க வேற. என்னமோ போ. பாருங்க, இந்த ரெண்டு வீடும் அழகா இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு அப்பா வாங்க வைக்கிறேன். ஏங்கண்ணு, இந்த பங்களாவை எனக்கு ஒரு இடம் கொடுக்குறியா? கொடக்கூலி வேணாலும் கொடுத்துடுறோம்பா. நீங்க இல்லாமலா? கண்டிப்பா. ராசாத்தி, இந்த வீடு பாத்தீங்களா? எங்க வீடு மாதிரியே இருக்கு. அப்புறம் இந்த போர்ட்டிகோல ஒரு ஊஞ்சல் தொங்க விடணும். இது என்னது இது? இந்த பக்கம் பெட்ரூம், இந்த பக்கம் ஹால், அது டைனிங் ஹால், இது கிச்சன். சூப்பர். ஆடுறானுங்க. சே, என்ன ரம்யா திடுதிப்புன்னு வந்திருக்க? என்ன அக்கா அதை சொன்னாங்களா? இனிமே அக்கா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஆர்கே இப்பதான் பொண்ணுங்க மேல அப்படியே பாசத்தை பொழியறாரு. என்ன நகைதான் வாங்கி தர போறாரா? நகையெல்லாம் இல்ல. அந்த ஆர்கே என்ன சாதாரண ஆளா? பெரிய கோடீஸ்வரன் இல்ல. அந்த அனிதா வாழ போன வீட்ல எந்த வசதியும் சரியா இல்லையா. ரொம்ப பழைய காலத்து வீடா இருக்கான். அங்க இருக்க பிடிக்கலன்னு வந்து அழுதுருக்கா போல இருக்கு. உடனே இந்த ஸ்வாதிக்கு ஒரு பங்களாவும் அனிதாக்கு ஒரு பங்களாவும் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. சரி விடு, அர்ஜுனும் தினேஷும் கொடுத்து வச்சவனுங்க. அட நீ வேற ஏன்னா வயித்தறிச்சல கலப்புற? அப்புறம் நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிற காலத்துல கஜனா காலியா தான் இருக்கும். பொண்ணுங்களுக்கே எல்லா சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு புள்ளிங்க கையில திருவோட தான் கொடுப்பாரு. டேய் அண்ணா, நீ என்னதான் யோசிச்சாலும் நான் சொல்றதுதான் உண்மை. அங்க நம்ம மதன் மாமாவுக்கே ஒன்னும் தேராது. அவருக்கே அங்க அந்த நிலைமைனா நம்ம அக்காவுக்கெல்லாம் முழமா காதுல பூவும் கிலோ கணக்குல அல்வாவும் தான் கிடைக்கும். இதோ பாரு ரம்யா, பணம் ஒயிட்ல இருந்தானே பிளாக்ல இருந்தானே, ஆர்கே கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரணும். பணம் சட்டப்படி இருந்தால் தான் செல்லுமா? ஆர்கே மனசுல இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இடம் முடிச்சிட்டு இருக்கேன்.
அதை நான் அவ்வளோ சீக்கிரமாக விடுற மாதிரி இல்லை. இதை வச்சே நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். உனக்கு பணம் வரப்போதா இல்ல பட்ட நாம வரப்போதான்னு பார்க்கலாம். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஐயோ, இந்த ஆர்கே வரதுக்குள்ள போய் ஆகணுமே. வண்டி அந்த பைக் முன்னாடி நிறுத்துங்க. அர்ஜுன் தம்பி வேலைக்கு போயிட்டு வர போல இருக்கு. வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அது இல்லாதவங்க இப்படிதான் வேலை எடுத்து வேலையா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ இப்படி பேசணும்னு நான் கோச்சிட்டு உங்ககிட்ட கத்துவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் நீ எப்பவுமே நான் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க? நல்லதா 4 வார்த்தை உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நல்லதாவா? அதுவும் உங்க வாயில இருந்தா? இருக்குடா தம்பி, சில பேருக்கு ஆம்பளையா பிறந்ததாலே அதிர்ஷ்டம் வரும். அந்த குரூப்டா நீ. எனக்கு என்ன அதிர்ஷ்டம்? அதுவும் எங்க அக்கா வாயில இருந்து. உங்க அப்பா சரியான ஃப்ராடு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பங்களாவை காமிச்சிட்டு தாலி கட்டின உடனே பூர்வீக வீடுன்னு ஒரு பழைய மண்டபத்தை காமிக்கிறாரு. கேடி குடும்பம் தான் உங்களுது. அந்த பழைய வீட்டுல அவளை தங்க வச்சு அனிதாவையே என் மாமா கிட்ட அழ வச்சு என் மாமாவோட இலக்கிய மனசுனால ஒரு புது பங்களாக்கு ரூட் போட்டிருக்கீங்க. சூப்பர். என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. என்ன புதுசா ஒரு திருவிளையாடல் ஆரம்பிக்கிறியா? நடிக்காத நடிக்காத அர்ஜுன். எப்ப கிரகப்பிரவேசம்? வேளச்சேரியில புது பங்களா. ஜமாய், உன் வீடு ஒரு எலி பொந்து. அதுல அனிதா தங்க மாட்டா. அதனால அவ அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு புது பங்களா கொடுக்கறாரு. மாடல் கூட ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னா கிரகப்பிரவேசம். கங்க்ராட்ஸ். என்ன மாடல், என்ன வீடு? அனிதாவை தூண்டி விட்டுட்டு மறுபடியும் ஏன்டா என்கிட்டயே நடிக்கிற? மத்தவங்க எல்லாருக்கும் நீ வேணா நல்லவனா தெரியலாம். மாமா காசு எதுவுமே வேணாம், நான் என்னோட சொந்த காசுல பங்களா வாங்கி கொடுப்பேன். இப்படி எல்லாம் பெருசா டயலாக் பேசுவேன். ஆனா அனிதாவோட பிடிவாதத்துல வீட வாங்கிப்பேன். அதுக்கு வேற ஆள பாரு. இத பாரு அர்ஜுன், ஆர்கே உன்னை பணத்தாலே அடிப்பாரு. உன்னோட மாப்பிள்ள முறுக்கெல்லாம் இங்க செல்லாது. ஆர்கே சொல்றதுதான் நீ கேட்கணும். அவர் கொடுக்கறத வாங்கணும். கிட்டத்தட்ட வீட்டு மாப்பிள்ளையா தோட்டத்தை கவனிச்சுக்கிற வேலைக்காரனா கூடிய சீக்கிரம் நீ வரதான் போற. அதுக்கு அட்வான்ஸ் தான் இந்த புது பங்களா, உன் புது பொண்டாட்டி. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. என்னங்க காஃபி? காஃபி எப்படி இருக்கு? நானே போட்டேன்.
நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கும். நீ எதுக்கு எனக்கு இப்படி ஓடி ஆடி வேலை செய்யறேன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, ஆட்டோகிராஃப் படத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. நம்ம படத்துக்கு போலாம். நான் ரெடியா தான் இருக்கேன். அது இருக்கட்டும், ஆட்டோகிராஃப் படத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த படத்தோட கதை என்ன, அதை சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஃபேக்டரிக்கு போனதும் அப்பா வந்திருந்தாரு. இந்த வீடு போட்டோலாம் காமிச்சு நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ண சொன்னாரு. அந்த வீடியே என் பேர்ல வாங்குறாராம். நீங்க வரட்டும்னு அத்தையும் மாமாவும் அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. ஐயோ, எனக்காக ஏன் வெயிட் பண்ணீங்க? நீயே இதில் ஏதாச்சும் ஒன்று பார்த்து ஓகே பண்ணிக்க வேண்டியது தானே. மொத்தத்தில் உனக்கு இந்த வீடு பிடிக்கல, புது வீடு தான் பிடிச்சிருக்கு இல்லை? ஐயோ, அப்படி இல்லைங்க அனிதா. இப்போ என்ன, இதை நான் பார்க்கணும், அவ்வளோதானே. இந்தா இப்படி கொடு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பொறுமையா இரு. இதோ பாரு அனிதா, ஒரு நாளா கூடி கூடி தான் ஒரு வருஷம் வரும். ஒரே நாள்ல ஒரு வருஷம் வந்துட்டா அது அவ்வளோ நல்லது இல்லை. அது இயற்கைக்கு மாறான விஷயம். அனிதா, நீ இன்னொரு வீட்டுக்கு ஆசைப்பட்டது தப்பு இல்லை. உங்க அப்பா அதை உனக்கு வாங்கி தரணும்னு நினைச்சது கூட தப்பு இல்லை. ஆனா இப்ப அந்த வீட்டை நான் அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சா அதுதான் தப்பு. நமக்கு எந்த பங்களாவும் வேண்டாம். மற்றவங்க தயவில் வாழணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. நாளைக்கே நான் நல்லா சம்பாரிச்சு இதோட ஒரு நல்ல பங்களா வாங்கணும். அப்படி நான் ஒரு பங்களா வாங்கி அதில் நீ விலை கட்டினீன்னா அதான் உனக்கும் பெருமை, எனக்கும் மரியாதை. இதோ பாரு அனிதா, என்ன இந்த அர்ஜுனை கல்யாணம் பண்ணணும்னு நீயா தான் ஆசைப்பட்ட. அதனால என்கிட்ட இருக்கிற வசதியில் வாழ நீயே உன்னை தயார்படுத்திக்கோ.